வணக்கம், நான் உங்கள் மணிகண்டன். இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இந்த டாபிக் பற்றி பார்த்துடலாம். என்னுடைய டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே தவக்கலையை சாப்பிட்ணும். தவக்கலைன்னா நிறைய பேருக்கு கொமட்டல் வரும். அதே போல் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தவளை அப்படின்னா நமக்கு பிடிக்காத சப்ஜெக்ட். மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக்ஸை ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. அதனால் நம்ம எக்கனாமிக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், இனிமேலும் போடுவோம். ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இயல்புகள் அப்படின்னா என்னென்னா, ஒரு மனிதன் இருந்தான்னா அவனுக்கு நல்லவன் கெட்டவன் அன்ற மாதிரி பிரிப்போம். அதே போல் இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு தற்பொழுது இந்தியாவில் உள்ள சூழலை பொறுத்து பலம் என்ன, பலவீனம் என்ன, அதுதான் இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு. ஃபஸ்ட்டு பலம் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பலம் கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் இந்தியாவில் எப்போ முதல்ல அறிமுகம் செய்கிறாங்கன்னா 1948 ஃபினான்ஷியல் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி. 1948 தொழில் கொள்கை மூலயமா இந்தியாவில் கலப்பு பொருளாதாரம் அறிமுகம் படுத்தப்படுது. கலப்பு பொருளாதாரம்னா என்னென்னா, அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்து ஒரு தொழிலை செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டதுன்னா 1991 எல்பிஜி, அதாவது ப்ரைவேட்டைசேஷன் அதிகமாக பண்ணாங்க 1991. அப்போயிலேருந்து தான் ப்ரைவேட் செக்டர் ஃபாஸ்ட் க்ரோத் அதிகமாக இருந்தது. அடுத்தது வேளாண்மையை சார்ந்திருத்தல். இந்தியாவை பொறுத்து, இந்தியா ஒரு வேளாண்மை நாடு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் 50% அபோவ், அதாவது கிட்டத்தட்ட 60% மக்கள் வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். வேளாண்மை எப்படி ஒரு நாட்டு பொருளாதாரத்தை முன்னேற்றம். இப்போது இந்தியாவில் எடுத்துக்குமே, இப்போ நிறைய பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறாங்க. ஏற்றுமதி செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக ஃபாரின் கரன்சி இந்தியாவுக்கு வரும். அது ஏற்றுமதியில் அக்ரிகல்ச்சருடைய ப்ராடக்ட்ஸ் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறதுனால அதன் மூலயமா நாட்டுடைய பொருளாதாரம் இந்தியாவில் வளர்ந்து கொண்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கொஸ்டின், எந்த வேளாண்மை சார்ந்த பொருள் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். ஆப்ஷன் எழுதுகிறேன். ஆப்ஷன் ஏ எண்ணெய், ஆப்ஷன் பி கோதுமை, ஆப்ஷன் சி கம்பு, ஆப்ஷன் டி அரிசி. கொஸ்டின் என்னன்னா, பின்வரும் எந்த வேளாண்மை சார்ந்த பொருள் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது? ஏற்றுமதி செஞ்சால் என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக ஃபாரின் கரன்சி இந்தியாவுக்கு வரும். அதன் மூலயமா பொருளாதாரம் முன்னேறும். இந்த ஆப்ஷன் இருக்கட்டும், நீங்கள் யோசிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடக்குதுன்றது மட்டும்தான் தெரியும். ஒருத்தவங்க ஒரு பொருளுக்கு உரிமை கொண்டாடுறாங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும். இல்லை, இது எங்கள் நாட்டில் இருந்து உதயமான பொருள், அதனால் இது எங்களுக்கு தான் நீங்கள் ரைட்ஸ் கொடுக்கணும். அதே பாயிண்ட்டை பாகிஸ்தானும் வைக்கிது. என்னென்னா, புவிசார் குறியீடு, ஜியோகிராஃபிக்கல் இண்டெக்ஸ், ஜிஐன்னு சொல்லுவோம், ஜியோகிராஃபிக்கல் இண்டெக்ஸ், புவிசார் குறியீடு. இவங்க ரெண்டு பேரும் எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு எங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு போட்டி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாசுமதி அரிசி தான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற பொருள். அதுலேயும் பாசுமதி அரிசி, நம்ம எல்லாரும் பிரியாணிக்கு சாப்பிட்ற அரிசி பாசுமதி அரிசி. இந்த அரிசிக்காக தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் இப்போ அந்த ஜிஐ கொடுக்குற நிறுவனத்துக்கிட்ட முறையிட்டிருக்காங்க. என்னென்னா, பாசுமதி அரிசி பாகிஸ்தானில் ஆர்ஜின் ஆச்சு, இந்தியா என்ன சொல்கிறாங்க, இல்லை அது இந்தியாவில் இருக்கும்போது இந்தியான்னு தான் ஆர்ஜின் ஆச்சுன்றது கொஸ்டின். இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க.
ஏன் வந்து ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட வேண்டும், அது ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இப்போது பிராண்டுன்னா இப்போ KGF2 KGF1 பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தம்பி வந்து பிராண்டுனா என்னன்னு கேட்பார். ஸோ பிராண்டுனா ஒரு குறியீடு, அது அவங்க மட்டும்தான். இப்போது பாசுமதி அரிசிக்கு புவிசார் குறியீடு பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேர்மை பாகிஸ்தான் மட்டுமே யூஸ் பண்ண முடியும். அதே பாசுமதி அரிசி வந்து ஜியோகிராஃபிக்கல் இண்டெக்ஸ் வந்து இந்தியாவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பிராண்டு நேமை யார் யூஸ் பண்ணலான்னா இந்தியா அரசாங்கம் மட்டும்தான் யூஸ் பண்ணும். ஸோ இதுக்கு ஆன்சர் சி. ஸோ அரிசி தான் வேளாண்மை சார்ந்த பொருளில் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வளர்ந்து வரும் சந்தை, அது என்ன வளர்ந்து வரும் சந்தை? சந்தைனா தமிழில் சந்தை, இன்னொன்று என்ன சொல்லுவோம், அங்காடி. அங்காடின்னு சொல்லுவோமா? அங்காடினா என்ன? அங்காடினா யார் இல்லாத கடையில் யாருக்குடா தம்பி டீ ஆத்துறன்ற டேர்ம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படின்னா ஒரு பொருள் விற்கிற இடத்துல ஒரு பொருளை விற்கிறவனும் இருக்கணும், வாங்குறவனும் இருக்கணும். அதாவது பையரும் இருக்கணும், செல்லரும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது மார்க்கெட். அதாவது ஒரு பொருளை விற்பனை செய்பவனும் ஒரு பொருளை வாங்குபவரும் இருக்கும் இடம் அங்காடி என அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் வளர்ந்து வரும் சந்தை, இந்தியாவுடைய மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு. நம்ம இந்த பேராண்மையா, இந்த பேராண்மை பூலோகம் படத்தில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவுடைய மார்க்கெட் ரொம்ப பெருசு. ஆமாம், இந்தியாவுடைய மார்க்கெட் ரொம்ப பெருசு. ஸோ பெருசுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்தியாவுக்கு அந்நிய நேரடி முதலீடு நிறைய கிடைக்கும். FDI அண்டு FII. FDIனா வேற, FIIனா வேற. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். FDIனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வளர்ந்து வரும் சந்தையினால் இந்தியாவுடைய பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக முன்னேறும். வளர்ந்து வரும் சந்தை, வளர்ந்து வரும் பொருளாதாரம். அது எப்படி? எம்ஜிஆர் பாட்டு பாடுவார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஸோ அதே போல் ஒரு நாடு வந்து பொருளாதாரத்தில் முன்னேறுது அப்படின்னா எதை பேஸ் பண்ணி டிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா ஜிடிபி. ஒரு நாடு ஜிடிபியில் எவ்வளோ வருமானம் ஈட்டுதுன்றதை பொறுத்து தான் அந்த நாடு வளரும் நாடா, வளர்ந்த நாடா, அல்லது வளர்ச்சி அடையாத நாடான்னு பார்ப்போம். இன்னொன்று வாங்கும் சக்தி. மக்களுக்கு வாங்கும் சக்தி அதிகமாக வேணும். மக்களுக்கு வாங்கும் சக்தி அதிகமாக இருந்தால் தான் அந்த நாடு வந்து ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக கருதப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜிடிபி வந்து இப்போ இந்தியா 5th பிளேஸ், வேர்ல்டு லெவலில் 5th பிளேஸில் இருக்காங்க. அதே போல் பிபிபி வாங்கும் சக்தி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் சக்தியில் 3rd பிளேஸ், ஜிடிபியில் 5th பிளேஸ். வளர்ந்து வரும் சந்தையில் ஒரு நாடு வளர்ந்துச்சுன்னா அதிக முதலீடு கிடைக்கும்னு சொன்னேன். FDI மற்றும் FII, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் இது வந்து ஒரு நிறுவனம், FDIயை பொறுத்து ஒரு நிறுவனம் வேற ஒரு நாட்டில் முதலீடு செய்தல், வெளிநாட்டில் முதலீடு செய்தல், அதுதான் FDI. அதுவே FIIனா ஒரு தனிநபர் வெளிநாட்டு சந்தையில் முதலீடு செய்தல் தான் FII. FDIனா நிறுவனம் முதலீடு செய்யும், FIIனா தனிநபர் முதலீடு செய்வாங்க. இதுதான் FDIக்கும் FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஒரு நிறுவனம் வெளிநாட்டில் முதலீடு செய்தல், ஒரு தனிநபர் வெளிநாட்டு சந்தையில் முதலீடு செய்தல் தான் FDIக்கும் FIIக்கும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். அடுத்தது இதனுடைய தாக்கம் எங்கே இருக்கும்? FDIயில் அதிகமான தாக்கம் எங்கே இருக்கும்னா முதன்மை சந்தையில் தான் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் FFI எதில் இருக்கும்னா 2ஆம் துறை சந்தையில் தான் அதனுடைய தாக்கம்
அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு நிறுவனம் இந்தியாவில் முதலீடு செய்கிறாங்க, அதாவது ஒரு நிறுவனம் இந்தியாவில் தொழில் துவங்குறாங்க அப்படின்னா அதனுடைய முதலீடு வந்து நீண்ட காலத்துக்கு இருக்கும். ஸோ நீண்ட கால முதலீடு. ஸோ இங்கே எஃப்ஐனா என்னென்ன பார்த்தோம்னா தனிநபர் வெளிநாட்டு சந்தையில் முதலீடு செய்தல் தான் எஃப்ஐஐ. ஸோ அதனால் அவர் எப்போ வேணாலும் அவருடைய பங்கை விலகிக்க முடியும். ஆனால் ஒரு நிறுவனம் ஒரு தொழில் இந்தியாவில் துவங்கிட்டாங்க அல்லது வேறு ஒரு நாட்டில் துவங்கிட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து அவங்களால அவ்வளவு எளிதாக வந்து விட்டுட்டு போக முடியாது. ஸோ அதனால் அதன் மூலயமா கிடைக்கிற முதலீடு வந்து நீண்டகால முதலீடு. எஃப்ஐஐ மூலயமா கிடைக்கிற முதலீடு வந்து குறுகிய கால முதலீடு. ஸோ இதில் எஃப்டிஐயில் ஷேர் மார்க்கெட்டில் நுழையிறது கொஞ்சம் கடினம். நிறுவனங்கள் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இந்திய பங்கு சந்தையில் நுழைவது வந்து கடினம். ஆனால் ஒரு வெளிநாட்டு நபர் இந்திய நிறுவனத்தில் முதலீடு செய்ய முடியும். ஸோ வந்து பங்கு சந்தையில் நுழைவது கடினம், பங்கு சந்தையில் நுழைவது எளிது. ஸோ இது நிலையானது. எது? எஃப்டிஐ நிலையானது, எஃப்ஐஐ நிலை அற்றது. 5th ஒன் வளர்ந்து வரும் சேவைத்துறை. இந்தியாவில் சேவைத்துறை மூலயமா தான் அதிக அளவு ஜிடிபி இந்தியா கிடைக்கிது. ஸோ ஜிடிபி வைஸ் சேவைத்துறை ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது இந்தியாவில். ஸோ 53% சேவைத்துறை மூலயமா இந்தியாவுக்கு ஜிடிபி கிடைக்கிது. ஸோ அதன் மூலயமா என்ன தெரிய வருதுன்னா இந்தியாவில் சேவைத்துறையின் வளர்ச்சி அதிகமாக உள்ளதுன்ற தெரிய வருது. ஸோ இதன் மூலயமா நாட்டுடைய பொருளாதாரம் முன்னேறும். அதே போல் 2019ஆம் ஆண்டில் இணையதள பயன்பாட்டில் இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. இன்டர்நெட் யூசேஜில் இந்தியா செகண்ட் பிளேஸ். இன்டர்நெட் யூஸில் இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ். ஸோ அடுத்தது பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. ஸோ நுகர்ச்சினா கன்சியூம், உள்நாட்டு நுகர்ச்சினா உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அதிகமாக மக்களால் வாங்கப்படுதல் தான் பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. நுகர்ச்சினா கன்சியூம், எந்த பொருளை? உள்நாட்டு பொருளை. ஸோ அது இம்பார்ட்டண்ட். ஏன் அது இந்தியாவில் அதிகமாக இருக்குன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் முன்னேறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்தியா வந்து பொருட்களில் நிறைய உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபாரின்லேருந்து ஒரு பொருளை இறக்குமதி செஞ்சு மக்களுக்கு கொடுக்கறத விட நம்மளே அந்த பொருளை உற்பத்தி செய்யலாம்ன்ற முனைப்பில் இந்தியா வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுத்ததுனால பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி இந்தியாவில் அதிகமாக உள்ளது. அடுத்தது நகர்ப்புறங்களின் வளர்ச்சி. ஸோ எப்படி நகர்ப்புறங்களின் வளர்ச்சி வந்து ஒரு பலம்? ஸோ நகர்ப்புறங்களில் நம்ம எதுக்கு நகர்ப்புறங்களை நோக்கி நகர்றோம்? ஒன்று வேலைவாய்ப்பு, இன்னொன்று கல்வி, இன்னொன்று மருத்துவ சேவை, கடைசியாக அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிற குரூப்ஸும் இருப்பாங்க. ஸோ நகர்ப்புறங்கள் அதிகமான பொழுதுபோக்கு வசதிகள் அதிகமாக இருக்குன்றதுனால என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ நகரம் அப்படின்னா என்ன? இப்போது ஒரு நகரம், ஒரு இடம் நகரம்னு, அதாவது டவுன் அப்படின்னு டிசைட் பண்ணணும் அப்படின்னா கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போது நகரம்னா குறைந்தபட்சம் 5000 நபர்கள் இருக்க வேண்டும். ஸோ நகரம்னா முதல் கண்டிஷன் 5000 நபர்கள் இருக்க வேண்டும். செகண்ட் கண்டிஷன் அங்கே இருக்கிற மக்களில் 75% மேலே விவசாயம் அல்லாத தொழில் செய்யணும். 75% மேலே நான் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு செய்யணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நகரம். அதாவது நகரம்னா 5000 நபர்கள் இருக்கணும், 75% மேலுள்ள நபர்கள் வேளாண்மை அல்லாத பணியில் இருக்கணும். இன்னொன்று மக்கள் தொகை அடர்த்தி வந்து சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ இருக்கணும்னா 400 இருக்கணும். 5000 நபர்கள் இருக்கிறத விட முக்கியமான விஷயம் 400 மக்கள் தொகை அடர்த்தி இருக்கணும், டென்சிட்டி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இது வந்து நகரமாக கருதப்படும். ஸோ நகர்ப்புறங்களின் வளர்ச்சி வந்து ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியுடைய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதை அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான நகர்ப்புறம் எங்கே இருக்குது, நகரம் எங்கே இருக்குன்னா கோவா. ஸோ கோவாவில் தான் அதிகமான
நகர்ப்புறங்கள் காணப்படுது. கோவா 62%. அடுத்தது தமிழ்நாடு வரும். ஸோ அடுத்தது நிலையான பேரளவு பொருளாதாரம், மிக முக்கியமான டேர்ம். மேக்ரோ எக்கானமி. எக்கனாமிக்ஸில் 2 டேர்ம் உண்டு. மேக்ரோ எக்கானமி, மைக்ரோ எக்கானமி. பேரளவு பொருளாதாரம், நுண்ணிய பொருளாதாரம் சொல்லுவோம். மேக்ரோனா பேரளவு. பேரளவு பொருளாதாரம்னா ஒன்றும் இல்லை, பெரிய கம்பசூத்திரமே கிடையாது. ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. நிலையான பேரளவு பொருளாதாரம், மேக்ரோ எக்கானமி. ஒரு நாடு இருக்குது, ஒரு நாட்டில் பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கை நிறைய நடக்கும். ஒன்று வேலைவாய்ப்பை உருவாக்குறது, வறுமையை ஒழிக்கிறது, இந்த தலா உற்பத்தியை அதிகரிக்கிறது, ஜிடிபியை அதிகரிக்கிறது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் பேரளவு பொருளாதாரம். அதாவது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளை உள்ளடக்கியது தான் பேரளவு பொருளாதாரம். ஸோ அடுத்தது மக்கள் தொகை பகுப்பு. ஸோ பாப்புலேஷன் எப்படி ஒரு நாட்டுக்கு பலம். ஸோ ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா இறக்குமதிகளை குறைக்கணும், ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும். ஸோ ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும்னா தொழில் நிறுவனங்களை இந்தியாவில் துவங்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு தொழில் நிறுவனங்கள் தொடங்கணும் அப்படின்னா மனித வளம் அதிகமாக தேவைப்படும். அதாவது இந்தியாவில் 2 டைப்பாக பிரிப்பாங்க பாப்புலேஷனை. நுகர்வோர் சுமைனா பாப்புலேஷனை பொறுத்து பார்க்குறோம். நுகர்வோர் சுமை அப்படின்னா இந்த 0 to 14 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து நுகர்வோர் சுமைன்னு சொல்லுவோம். நுகர்வோர் சுமைனா இவங்களால் எந்தவித பொருட்களையும் உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ இந்த ஏஜ் வரைக்கும் இந்தியாவில் யாரும் வேலைக்கு போகக்கூடாது. ஸோ அதனால் இந்த பாப்புலேஷனை வந்து, அதாவது 0 to 14 இருக்கிறவங்கள நுகர்வோர் சுமைன்னு சொல்லுவோம். அதே போல் 15 to 60 வயதை பணம் உருவாக்கும் வயதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீரியடில் தான் அதிகமாக அவங்க வேலை செய்வாங்க. அவங்க வேலை செய்கிறது மூலயமா பணம் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்தியாவில் பாப்புலேஷன் வந்து இந்த கிரேட், அதாவது 15லிருந்து 60 வயது வரை உள்ள நபர்கள் வந்து இந்தியாவில் அதிகமாக தற்பொழுது உள்ளதுனால இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷன் இந்திய பொருளாதாரத்துக்கு மிக பெரிய பலம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பலவீனம் என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ.